இந்த மண்ணின் படைப்புகளை தரக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர், மண்ணுக்காக எப்போதும் சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் அமீர் அவர்களை அடுத்து பேச அழைக்கிறோம். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நந்தா பெரியசாமி அவரை இயக்குனராக எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் எனக்கு பழக்கம் மதுரையில். அவருடைய தம்பி தான் நந்தா பெரியசாமின்னு எனக்கு தெரியாது. ஸோ நந்தா பெரியசாமியை முதல்ல சந்தித்தது இந்த கலசா டப்பிங் தியேட்டரில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கீழே யுவன் சங்கர் ராஜா கூட. நந்தா பெரியசாமி மேலே கல்லூரியின் கதை மிக்சிங்கில் இருந்தார். மிக்சிங்கில் இருந்தவர் கீழே யுவன் கிட்ட பேசிட்டு போகும்போது, சார் நீங்கள் மேலே பாருங்க அப்படின்னாரு. மேலே போய் பார்த்தேன். அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸு காமிச்சார். அது ஒரு எஃபெக்ட் தான். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலேஜ் டவரு, அந்த டாப் ஆங்கிள், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் படம் முடியுமா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது. ஒரு புது டைரக்டர் நல்லா வந்திருக்காரு, நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் நந்தாவை கூப்பிட்டு என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த கதையை பின்னாடி சொல்கிறேன். 2 லட்சமா ஞாபகம் இல்லை, நேர்மையாக சொல்கிறாரு. ஆனால் படம் தான் பண்ணி கொடுக்கல. 2 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ படம் ரிலீஸ் டைமில் இதே லேபு தான், பிரசாத் லேபு தான். தெலுங்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது. பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது. சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம். அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா இந்த படம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்தேன் சார், நல்லா இருந்துச்சுன்னு. சரி, அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிறியா, அது என்ன அதெல்லாம் சொல்கிறாங்களோ சொல்லிட்டு வாங்கிடுங்க. இப்போ நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். அவருக்காக நின்று, என்ன நந்தா இருக்காரு, ஆர்யா இருக்காரு, இங்கே அமர்ந்துட்டு இருக்காரு ரிலீஸுக்கு. எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், நந்தாவை கூப்பிட்டு, பணம் ஏதாவது ஷார்ட்டேஜ்னா, சௌத்ரி சார் பணம் கொடுத்துருக்காரு, அது செக்கு கொடுத்துருக்காரு, ஐயா வர சொல்லியிருக்காரு, எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு, நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. ஒரு தம்பி ராமையா அண்ணன் சொன்னது மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார். அப்படியா சார், சொல்லிடுங்களா சார், நான் அது என்ன அவங்க ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்காங்க சார், நான் பார்த்துக்கலாம் சார். என்ன நடிக்கிறானா இல்லை உண்மை? இப்போ வரைக்கும் அப்படி தான். இதே மீட்டரில் அந்த வரல வேறு அப்படி வச்சுக்கிடுவார். அவர் இப்படி தான் பேசுவார். அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்குல, அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் குட்ல தெலுங்குல ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொடுக்க வேண்டிய நான் நந்தான்னு. அப்புறம் அவர் தெரில. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போல தான் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கு இடையில ஒரு சத்தியங்கட்டில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன். அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோவில் பார்த்துருக்காரு நந்தா. பார்க்குறாரு. பார்த்துட்டு, சார் ரிலீஸ் ஆகலைன்னா, சார் நான் உங்களை விசாரித்தேன், வெளியில் எல்லோரும் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னாரு. என்ன கை நீட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன நினச்சி வாங்கினேன் நீங்கள் வாங்கும்போது? சரி, நான் நினைச்சு சிரிச்சுக்கிட்டேன். சரி, மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறமா அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை. ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்தது, ஆரியா நல்லா இருந்தார், டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் நான் இந்த யோகியை தொடங்கும் போது, சுப்பிரமணிய சிவாயன் கூட சேர்ந்து யோகியை தொடங்கும் போது நந்தா தான் என் கூட இருந்து அந்த படத்துக்கு முழுக்க கோ டைரக்டர் அவுட் பண்ணார் யோகியில். ஆனால் அப்போ சொன்னார், சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை 2 பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது. ஒன்று பொன்னொன்னு சார் சொன்னார், இன்னொன்று நந்தா சொன்னாங்க. நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன். நான் சுப்பிரமணிய சிவாவுக்கு பிக் பீன்னு ஒரு மலையாள படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தோம். அதை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது, இல்லை வேணாம் இன்னொரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் உட்காந்து
ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் தனி அடிக்கடி சொல்லுவான், அந்த படத்தை எடுக்காம விட்டீங்களே நீங்கன்னு. ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து அண்ணா இந்த வேற ஒரு படம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சாரு. சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து இதுன்னு அப்படி மாறினது தான் அந்த யோகி. அப்போ சொன்னார் பொண்ணுன்னு சொன்னார், வேணான்னாரு, நந்தாவும் வேணான்னாரு. ஆரம்பிச்சிட்டோம், சரி டைரக்டர் கமிட் பண்ணிட்டோம், அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம். அதில் நடிச்சிருப்பார் நந்தாவில், இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பார். இப்படிதான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போது அவர் ஆனால் முயற்சியிலே இருப்பார், எதையாவது புதுசாக பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த இடம் விட மாட்டேன் சார், இந்த இடம் பாருங்கள் வேறு படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாற்றி யோசின்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் மாற்றி யோசின்னு படம் பண்ணார் பயங்கரமாக. அவர் ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும். அப்புறம் நான் படம் பார்த்துட்டு டைட்டிலை மட்டும் மாற்றி யோசிச்சிருக்க, படம் கொஞ்சமாவது மாற்றி யோசிக்க மாட்டேங்க, நீ என்ன நீ இப்படி பண்ற. அப்புறமா சாரி சார் நெக்ஸ்ட் டைம் பாருங்க சார், நெக்ஸ்ட் டைம் ஆமா. அப்புறம் ஒரு முறை ஜிஆர்டி ஹோட்டலில் உட்காந்துருக்கேன், அங்கே ஒருத்தரோட உட்காந்துருக்காரு. நான் சாப்பிட உட்காந்துருக்கேன், வேகமாக வந்துட்டாரு. வந்த உடனே யாருன்னு தானே சார் இப்போ தான் ப்ரொடியூசர் செட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. உனக்கு மட்டும் எப்படியா இருக்கிறாங்க கரெக்டா. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாலும் தெரியாது என்னைய பார்க்க. அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஒன்னே என்கிட்ட கேட்டாரு. அவர் ஒன்று என்ன பார்த்தோன்னு சார் அமீர் சார் சார் வணக்கம் சார், பேசிட்டு இருக்கோம் சார், நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் சார்னாரு. சரி ரைட்டு. இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்போ நான் சொல்லுவேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் பார்த்தீங்களா சார் படம்னாரு. சும்மா அப்படி பண்ணிட்டு எனக்கு என்னன்னா சினிமாவில் வாய்ப்புகள் வந்து எப்பவாது இதே கோடம்பாக்கத்தில் 1,00,000 பேர் தெரியுறான் வாய்ப்பு கிடைக்காம. இப்போ வாய்ப்பை சரியா பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குனருக்கு இருக்கு. ஒரு முதலாளி பணத்தை எங்கிருந்து வேணாலும் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஒரு தடவை மிஸ் ஆகலாம், 2 தடவை மிஸ் ஆகும், ஒவ்வொரு தடவை உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா இல்லை சார் எங்கேயோ ஒரு ராங் கால்குலேஷன், அது இந்த தடவை சரியா வருஷம் இந்த தடவை. அப்புறம் இப்போ இந்த ஹிந்தி போகிறோம், ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினாரு, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. ஆனால் என்னன்னா நந்தா கிட்ட அந்த உழைப்பு, அந்த முயற்சி, அந்த தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. அது நான் கனிக்கிட்ட பார்த்துருக்கேன். கனிய தொடக்கத்தில் வந்து எனக்கு தெரியும் அவனுடைய தேடுதல், அவனுடைய பர்த்திவீரன் ஷூட்டிங்லாம் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான், காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நந்தா கிட்ட இருந்தது. அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார் சார், இந்த மாதிரி இப்போ சார் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார், நீங்கள் கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்றுவேன்னு தெரியல அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் போய் பார்த்தேன். படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதுல பாதி உண்மை, பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்கம் வேற இருந்தது. அதனால லேசா கண்ணு கலங்கி இருந்துச்சு. அது நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னன்னா, படம் பார்த்து வெளியே வரும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா ரெடியா. ஆமா, அப்படியே கண்ணு லேசா அப்படியே கலங்கி வந்தோடனே சார் அழுதுட்டீங்கல்ல. இப்ப அந்த வீடியோ வேற எடுத்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொன்னா என்ன வருது, சார் அழுதுட்டீங்களா சார், அழுதுருக்கீங்க சார், இல்லை நந்தா சார் தெரியுது சார் அழுதுறீங்க, என்ன வந்து கேட்டாலும் அழுது விட்டுருவோம் போல. ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் நான் கண் கலங்கிட்டேன். அது இந்த குழந்தை, 2வது குழந்தை ஒரு கட்டத்தில் பேசும், அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன். படமும் இறுதி அந்த இது வந்து எனக்கு ரொம்ப, மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமா. இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நந்தா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சிருக்காரு. அது குடும்பத்தாருக்கு நான்